கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். உலகம் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது, அது மாறவில்லை. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலத்தில் உலகங்கள் மிக வேகமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. சேஞ்ச். வேதம் இப்படியாக சொல்லுகிறது. மத்திய 24:6 யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். உலகம் இணைகிறது, ஆனால் மனிதன் பிரிகிறார்கள். இன்று இணையம் மூலியம், ஏஐ, சமூக ஊடகங்கள், டிஜிட்டல் பணம், வர்த்தகம், உலகம் ஒரு நொடிகளில் இணைகிறது கருவிகள் மூலியம். ஆனால் மனிதர்களின் இருதயங்களில் வெறுப்பு, பயம் என்ன செய்கிறது? தனிமை அதிகரிக்கிறது. உலகம் இணைகிறது, மனிதன் பெறுகிறான். அக்கிரமம் மிகுதியாவதினால் அன்பு தணிந்து போகும் என்கிற வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். தொழில்நுட்பம் மனிதனை இணைக்கலாம், ஆனால் கிறிஸ்துவின் அன்பு மாத்திரமே இருதயங்களை இணைக்க முடியும். இருதயங்களை இணைக்கிறவர் நம் ஆண்டவர் மாத்திரமே. எனவே உலகம் வேகமாக மாறுகிறது, தேவனுடைய வார்த்தை மாறவில்லை. ஏஐ மூலியம் மனிதன் அறிவை பெருக்குகிறான். ஆனால் ஞானத்தை ஏஐ மூலியமாக கொடுக்க முடியுமா? ஞாபக சக்தியை ஏஐ மூலியமாய் கொடுக்க முடியுமா? முடியாது. இன்று ஏஐ எழுதுகிறது, பேசுகிறது, உருவாக்குறது, முடிவெடுக்க உதவுகிறது. ஆனால் மனிதனுக்கு அறிவை அதிகரிக்கிறதா? அதிகரிக்க முடியாது. உலகம் மாறுகிறது, ஆனால் கடவுள் ஒருபோதும் மாறாதவர், ஒருபோதும் விலகாதவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் இரக்கம், அவர் கிருபை மாறாது நம்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். நமக்காக ஜீவன் தந்த இரட்சகர், நம் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே, மாறாது எந்தன் வாழ்விலே. ஆமென். மாறாது நம் வாழ்க்கையில் அவர் கிருபை, அவர் இரக்கம். வேத வசனம் ஒருபோதும் மாறாததாக இருக்கிறது. உலகம் மாறும், கருவிகள் மாறும், உறவுகள் மாறுவார்கள், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. அறிவு பெருகும், ஆனால் கர்த்தருடைய வேதம் மாறாது. தீர்க்க தரிசன நிறைவேற்றும் என்று அவசரமாக நாம் சொல்லலாம். அறிவு பெருகும், உலகத்தின் ஆவிக்குரிய விழிப்புணர்வு குறையக்கூடாது என்பதை சபைக்கு நாம் கொடுக்க வேண்டிய பாடமாய் அது இருக்கிறது. உலகத்தில் யுத்தங்கள்,
ஆம், சபையில் சமாதானம் தேவை. உலகத்தில் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவின் சபையாகிய நமக்கு, நம் சரீரத்துக்கு, நம் ஆத்துமாவிற்கு சமாதானம் தேவை. நாடுகள் ஒன்றுக்கு ஒன்று எதிராக நிற்கின்றது, சண்டையிடுகின்றது. மனிதர்கள் அரசியலில் சண்டையிடுகிறார்கள். மதம், இனம், ஜாதி, மொழியில் சண்டையிட்டு கொண்டே இருக்கிறார்கள். கருத்து வேறுபாடால் பிரிந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். உலகம் மாறும், மனிதர்கள் மாறுவார்கள், ஆனால் வேதம் மாறாது. கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், அநேகருடைய அன்பு தணிந்து போகும் காலங்களில் இருக்கிறோம். யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுகிறவராய் மத்திய 24ஆம் அதிகாரத்தில் நடக்கிறது எல்லாம், சொல்லுகிறது எல்லாம் நிறைவேறுகிற காலங்களை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சபை உலகத்தின் சத்தத்தை அதிகப்படுத்த வேண்டும். ஆம், சபை உலகத்தில் இருக்கிற சத்தத்தை நாம் அதிகப்படுத்தி, உலகத்தில் இருக்கிற அங்கே கொள்ளைகளையும், அங்கே சண்டைகளையும், விபச்சாரம், களவுகளையும் சபைக்குள்ளாக கொண்டு வராதபடிக்கு சமாதானத்தை கொண்டு வர நாம் முயற்சிக்க வேண்டும். உலகத்தின் நடுவில் கிறிஸ்துவின் சமாதான குரலாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். உலகத்திற்குள்ளே அநேக பிரிவினைகள் இருக்கிறது. ஆனால் நமக்குள் சமாதானம் இருக்கிறதா? அதையே தேவன் எதிர்பார்க்க. தேவன் அதையே கொடுத்தார். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை தரு. உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை, நித்தியமாக இருக்கிற சமாதானத்தை தருகிறேன் என்றார். உலகம் சமாதானம் கொடுக்க முடியுமா? முடியும். கொடுக்க முடியாது என்றால் அது பொய். உலகத்தான் என்ன செய்கிறான்? போதை வஸ்துகளை அருந்துகிறான். அது இறங்கும் தண்டிக்கும் அவன் மற்ற எல்லாவைகளையும் மறந்து அவன் மிகவும் மகிழ்ச்சியாக சமாதானமாக இருக்கிறான். மீண்டும் அந்த போதை இறங்கிய பின்பாக பிரச்சனைகள் சூழ்ந்து இருக்கிறது. மொபைலில் நிறைய என்ன செய்கிறாங்க? கேம் விளாடுறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. புரணி பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள், இன்னும் சீரியல் பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள். எல்லாம் அவர்களுக்கு கொஞ்ச நேரம் சமாதானம் தரும். அதுக்கப்புறம் அந்த சமாதானமாவது போய்விடும். ஆனால் கடவுள் தருகிற சமாதானம் நித்தியமாக இருக்கும். அது ஒருவனும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனெனில் வேதம் சொல்லுகிறது, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். சமூக ஊடகம் நம்முடைய முகத்தை அல்ல, இருதயத்தை வெளிப்படுத்துகிறது. நம்ம முகத்தில் என்ன செய்யலாம்? சாயம் பூசி சமூக ஊடகத்தில் உட்காரலாம். நம்முடைய வார்த்தைகள் நம் இருதயத்தை வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது. ஒரு மனிதன் ஆன்லைனில் என்ன பதிவிடுகிறான் என்பதை ஆயிரக்கணக்கானோர் என்ன செய்கிறார்கள்? பார்க்கிறார்கள், லைக் பண்ணுகிறார்கள், ஷேர் பண்ணுறார்கள், கமெண்ட் பண்ணுகிறார்கள். ஆனால் தேவன் என்ன பார்க்கிறார்? அவன் தனிமையாக இருக்கும்போது மொபைலில் என்ன பார்க்கிறான் என்பதை பார்க்கிறார். நாம் யாரும் பார்க்காத போது எப்படி இருக்கிறோம் என்பதை தேவன் பார்க்கிறார். அதே இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். 1 சாமுவேல் 16:7 நாம் வாசிக்கிறோம், மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இன்றைய உலகத்திற்கு சபை பயப்பட வேண்டியதில்லை. உலகம் மாறட்டும், தொழில்நுட்பங்கள் மாறட்டும், அரசியல் மாறட்டும், பொருளாதாரம் மாறட்டும், சமூக ஊடகங்கள் மாறட்டும், அனைத்தும் மாறட்டும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோது மாறக்கூடாது. ஜெபிப்பதில் ஒருபோது மாறக்கூடாது. வேதம் வாசிப்பதில் ஒருபோது மாறக்கூடாது. சபை கூடுவதிலை விட்டுவிட ஒருபோது மாறக்கூடாது. அன்பு செலுத்துவதிலே ஒருபோதும் மாறிவிடக்கூடாது. ஏழைகளுக்கு உதவுவதிலே ஒருபோதும் மாறக்கூடாது. அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படுவதிலே ஒருவரும் மாறக்கூடாது. அனைவருக்காகவும் மன்றாடி ஜெபிக்கிற அந்த ஜெபத்திலே நாம் மாறக்கூடாது. பிரியமானவர்களே, உலகம் மாறட்டும், உலக மனிதர்கள் மாறட்டும், நாம் மாறக்கூடாது. நாம் எதிர்காலத்தை கணிக்க அழைக்கப்படவில்லை. எதிர்காலம் எப்படி இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் உண்மையாக நிற்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆகையால் சபையும் மாற வேண்டும் என்ற ஒரு அவசியம் இல்லை. சபையும் மாற வேண்டும் என்பது ஒரு அவசியம் இல்லை. உலகத்தின் நடுவில் மாறாத கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். நம் உலகத்தின் நடுவில், மாறிக்கொண்டிருக்கும் உலகத்தின் நடுவில் நான் நின்று மாறாத கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாம் மாறாத வேத வசனத்தை எடுத்து, மாறாதவர்கள் நாங்கள் எப்பொழுதும் உண்மையுள்ளவர்கள், ஜெபிக்கிறவர்கள், அன்பு செலுத்துவர்கள், சமாதானத்தை விதைக்கிறவர்கள், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் என்று சொல்லி, மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்கள், மற்றவர்கள் உதவுகள் என்று சொல்லி, நம்முடைய கிறிஸ்துவின் அன்பை எப்பொழுதும் காட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்மை விட்டு விலகாத ஆண்டவர், நம்மை ஒருபோதும் கைவிடாத நேசர், நமக்காக ஜீவன் தந்த நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய சொந்த இரத்தத்தை சிந்தி இருக்கிறார்.
சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை சம்பாதித்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அவர் சபையை சம்பாதித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சபையை ஒருவன் கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஆட்டுக்குட்டியானவரின் மனைவி என்று வேதம் சொல்லுகிறது. அவர் மணவாளன், நம் மணவாட்டி. வெளிப்படுத்துதலில் நாம் வாசிக்கிறோம், மணவாட்டியாகிய நாம் நம்முடைய கணவராகிய மணவாளனுக்கு உண்மையாக இருப்போம். அவர் கற்றுக் கொடுத்ததை பிறருக்கு போதிப்போம். மாறாதவர்களாய் இருப்போம், விலகாதவர்களாய் இருப்போம். அவர் மாறாதவர், அவர் விலகாதவர். அவர் கிருபை இரக்கம் என்று மாறாது. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மாறாது. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல தகப்பனே, மாறுகின்ற இந்த உலக சூழ்நிலைகளுக்கு ஆண்டவரே எங்களை மாறாதவர்களாய் நீர் காத்து கொண்டு இருக்கிறீர். இன்னும் அதிகமாய் தொடர்ந்து எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை, எங்களுடைய குடும்பங்களை, எங்களுடைய சொந்த பந்தங்களுடைய திருச்சபைகளை, எங்களுடைய ஆண்டவரே ஊழியர்களை இன்னும் மாறாதவர்களாய், உங்களுக்கு பிரியமானவர்களாய் எப்பொழுதும் எடுத்து பயன்படுத்தி சித்தத்தை செய்கிறவர்களாய், உங்களுடைய பாதை அறிந்து அழைப்பை புரிந்து செயல்படுகிறவர்களாய் இருக்க கர்த்தர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய கரத்தில் தாழ்த்துகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை நீர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இன்னல்கள், கஷ்டங்கள், துயரங்கள், கண்ணீர்கள், கவலைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு உடைய தூய ரத்தத்தை தெளித்து உடைய தழும்புகளால் சுகமாக்கி ஆண்டவரே ஜீவ ரட்சிப்பை நீர் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you all. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஒருபோதும் விலகாதிருங்கள், மாறாதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தையும் அப்படியே இருக்கிறது. நம் கர்த்தருடைய பிள்ளைகள் மாற வேண்டாம், விலக வேண்டாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் விலகாதபடி, மாறாதபடி கர்த்தர் உதவுவாராக. ஆவியானவர் தாமே வழி நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென்.